ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம வாழைத்தண்டில் பொரியல் இல்லைனா சாம்பார், காரக்குழம்பு, கூட்டு, எவ்வளோ கட்லெட் கூட செஞ்சு சாப்பிட்டுருப்போம். ஆனால் வாழைத்தண்டு குருமா செஞ்சு சாப்பிட்டு இருக்கீங்களா? செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாழைத்தண்டே பிடிக்காதவங்களுக்கு கூட இதை நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. நான்வெஜ் ஸ்டைலில் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு குக்கரில் எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கு நம்ம ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துட்டு ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கறிவேப்பிலை எல்லாமே சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 2 எடுத்திருக்கேன். அதை நான் மிக்ஸியில் தான் அரைச்சி சேர்த்துக்கிறேன். ஏன்னா தக்காளி இப்போ பழுத்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் நல்லா மசிய மாட்டேங்குது. உங்கள்கிட்ட நல்லா பழுத்த தக்காளியாக இருந்தால் நீங்கள் அப்படியே கூட சேர்த்துக்கோங்க. நான் இப்போ தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் அந்த பச்சை வாசனை போனால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா அதிலிருந்து லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வாழைத்தண்டு சேர்த்துக்கோங்க. வாழைத்தண்டு அதில் இருக்கிற நாரெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இது நல்லா ஹெல்த்தியும் கூட. நம்ம கிடைக்கும் போது நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். ஒரு சிலர் வாழைத்தண்டே வாங்க மாட்டாங்க. வாழைத்தண்டா அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அதில் எவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது தெரியுங்களா? முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வாரத்தில் ஒரு டைமாவது நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இப்போ மசாலா வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, மட்டன் மசாலா இவ்வளோ தான் நான் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இதுக்கு ஒரு பேஸ்ட்டு நான் தேங்காய் எடுத்துகிட்டு அது கூட ஒரு 5 முந்திரி சேர்த்துருக்கேன். முந்திரி ஆப்ஷனல் தான். இல்லைனா நீங்கள் கசகசா கூட கொஞ்ச நேரம் தண்ணியில் ஊற வச்சு நல்லா மிக்ஸியில் நல்லா பேஸ்ட்டாட்டும் நீங்கள் அரைச்சிட்டு நம்ம அதில் சேர்த்துட்டு ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. கொஞ்சம் நல்லா தண்ணியாக இருக்கிற மாதிரி ஊற்றிட்டு ஒரு 3 விசில் நல்லா வேக விட்டு எடுத்தோன்னு வச்சிங்களேன், சூப்பரான ஒரு வாழைத்தண்டு குருமா நல்லா மட்டன் குழம்பு ஸ்டைலில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பார்க்கும்போது எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. கொத்தமல்லி தழையை தூவி இறக்கிட வேண்டியதான். இதை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே சாப்பிடணும்னு தோணும். அவ்வளோ வாசனையாக இருக்கும். நானுமே செஞ்சு முடிச்சுட்டு தோசைக்கு தான் இன்றைக்கி நான் செஞ்சுருந்தேன். நீங்கள் இட்லியோ, தோசை, பரோட்டா எதை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். செமையாக இருக்கும். வீடியோ பிடிச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.